வணக்கம் மக்களை. சற்று முன் ஓபிஎஸ் வீட்டின் கதவை தட்டிய முக்கிய புள்ளிகள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமையில் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அப்படி என்னவென்றால், அதாவது அதிமுகவில் இருந்தாலும் கூட கட்சியிலிருந்து நீங்கி இருந்தார். அதன் பிறகு பெரும் விதத்தில் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் ஒரு பக்கம் இருக்க, அதனை பார்த்திங்கன்னா சரி செய்ய வேண்டும் என்பதற்காக பல கட்ட முயற்சிகளையும் ஓபிஎஸ் செய்தார். ஆனால் எல்லாமே பின்னடைவு. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் அனைவராலையும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை பார்த்திங்கன்னா செய்திருக்கிறார் என்று பார்க்கப்படுகிறது. அதாவது என்னவென்றால், இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக அதிமுக தலைமை எங்களிடம் தேடி வரும் அப்படின்னு சொன்னார். அதே பார்த்திங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிவிட்டது. இவர் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்மளுடைய வி.கே. சசிகலா அவர்களும் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார்கள். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவர் திருந்துவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஒன்றை மட்டும் பார்த்திங்கன்னா குறிப்பிடுகையில் இது பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் பெரும் விதத்தில் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு என்பது சசிகலா அவர்கள் சொன்னதுக்கப்புறம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், தற்சமயம் வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுகவின் தலைமைக்காக பார்த்திங்கன்னா குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய இபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் ஆதரவை அளித்து வருகிறார்கள் என்பதும் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவு அன்றே பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் நடந்து நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு என்பது கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது நம்மளுடைய அதிமுகவின் நிர்வாகிகள் ராமநாதபுரத்தில். இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி என்பது இப்போது ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்படின்றது பார்க்கப்படுகிறது. அதில் அதிகமான ஆதரவை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான புள்ளிகள் அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் நேரடியாக பார்த்திங்கன்னா கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தை தாக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தற்சமயம் வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்தால் நல்லா இருக்கும், இணைய வைத்து விடுவேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே கரெக்டாக இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா தலைமை என்பது இப்போ கூட பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா சிதைந்து மற்ற கட்சிகளுக்கு போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா? அதை மீண்டும் அதிமுக பக்கம் எல்லாத்தையும் திருப்பணும்னா ஒன்று அதிமுகவில் பிரிந்து செலவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்சி மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த மீட்டு உருவாக்கம் செய்யணும். அப்படியே இல்லை, எனக்கு என்ன என்னுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கட்சி மீண்டும் பின்னடைவை சந்தித்து பெரும் பார்த்திங்கன்னா தோல்விக்கு தான் பார்த்திங்கன்னா அவப்பெயர்களையும் பின்னடைவை சந்தித்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆள் கொடுத்து வைங்க மக்களே. நன்றி, வணக்கம்.